ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு விஏஜே ஹோம் பேக்கர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம டால் கேக் இல்லாமல் வெரைட்டியாக ஒரிஜினல் அந்த பேபியோட பிக்சர் வச்சு நம்ம ஒரு டால் டைப்லையா கேக் வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா 2 kgயில் உள்ள கேக்கு. நான் வந்து பாட்டம் டயருக்கு 8 inchல 2 டின்னும் டாப் டயரில் 5 inchக்கு 2 டின்னும் நான் பேக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இது வந்து டோட்டலாக வந்து 5 layers நான் கட் பண்ணியிருக்கிறேன். அதாவது ஒரு டின் வந்து ஃபுல்லாக 3 layers கட் பண்ணுற மாதிரி பேட்டர் ஃபில் பண்ணி எடுத்திருந்தேன். இன்னொரு டின் வந்து 2 layer கட் பண்ணுற அந்த அளவுக்குள்ள பேட்டர் மட்டும் எடுத்து அப்படி டோட்டலாக 1 டயருக்கு வந்து 5 layers வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பாட்டம் அண்ட் டாப் டயர் அந்த ரெண்டையுமே வந்து ஃபஸ்ட்டு க்ரம் கோட்டிங் முடிச்சு எடுத்துருக்கிறேன். ஸோ டால் கேக் அப்படிங்கிறதுனால அந்த லேயர்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸ்கியூவர்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்புறமா க்ரம் கோட்டிங் முடிச்சதுமே போர்டு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஐசிங் செய்யும்போது அந்த போர்டில் க்ரம்ஸ் இருந்துச்சுன்னா ஐசிங் நமக்கு நீட்டாக வராது. ஸோ இந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாண்டன்ட் ஒர்க் இருக்குது. அதாவது கேக்கோட டாப்பில் அந்த பேபியோட நேம் அந்த டாப்பர் மாதிரியாக கொடுக்குறதுக்கு அந்த ஒவ்வொரு லெட்டரும் அந்த ஒவ்வொரு சர்க்கிள் ஷேப்பில் வந்து வைக்கிறதுக்காக நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த 2 சைஸில் உள்ள அந்த சர்க்கிள் ஷேப் எடுத்து ஒன்று வந்து பிங்க் கலர், இன்னொன்று வந்து ஒயிட் கலரில் ஃபாண்டன்ட் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த நேம் வந்து லெட்டர் கட்டர் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை வந்து அந்த ஒயிட் கலருக்கு மேலே அந்த லெட்டர்ஸ் எல்லாமே பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு நான் எடிபிள் க்ளூ வச்சு அதை வச்சுருக்கேன். அப்படின்னா அது விடாது. வச்சதுக்கப்புறமா அந்த பிங்க் கலர் அப்புறம் ஒயிட் இந்த 2 ஃபாண்டன்ட்டுக்கு இடையிலையுமா ஒரு ஸ்டிக்கு உடன் ஸ்டிக்கு வச்சு கேக்கு டாப்பர் ஆட்டு நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு போ வந்து செய்திருக்கேன். அது வந்து மோல்டு யூஸ் பண்ணி தான். ஓகே, அந்த நம்ம போ செய்கிற மோல்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு பிக்கர் சைஸில் ஒன்று இருக்கும், ஒரு பெரிய சைஸ் போ செய்கிறதுக்கு. ஸோ அதில் நான் ஃபாண்டன்ட் வச்சு செய்தெடுத்தேன். அப்புறமா கேக்குக்கு ஐசிங் செய்கிறதுக்கு நான் வந்து இப்போ நம்ம பியூர் ஒயிட் கொடுக்குறத விடவும் அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணி இப்போது அதில் வந்து நான் பிங்க் கலர் தான் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ லைட் பிங்க் கலர் வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து லைட் எல்லோ ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்போ வந்து அந்த பியூர் ஒயிட் சேஞ்ச் ஆகி ஒரு ஆஃப் ஒயிட் கலர் அந்த ஒரு கலரில் இருக்கும்போது ஒயிட்டை விடவும் இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறமா பாட்டம் டயர் அண்ட் டாப் டயர் 2 டயருக்கும் வந்து நான் ஐசிங் பண்ணி எடுத்தேன். இதுதான் பார்த்தீங்கன்னா மெயினாக கேக்கு டெக்கரேட் பண்ண போகிற பிக்சர். இந்த பேபி பிக்சரில் அந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அந்த பர்த்டே பேபியோட ஃபேஸை அந்த டால் ஃபேஸில் வந்து மெர்ஜ் பண்ணி எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இது வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஷாப்பில் கொடுத்து எடிட் பண்ணி அந்த ஃபோட்டோ பிரிண்ட் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து கரெக்டான அந்த ஷேப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கேக் இனி ஸ்டாக் பண்ணிக்கலாம். ஸ்டாக் பண்ணதுக்கப்புறமா டெக்கரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டாக் பண்ணிவிட்டு 2 டயரும் வந்து கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக 2க்கும் காமனாக சென்டரில் ஒரு ஸ்கியூவர் இன்சர்ட் பண்ணி கொடுத்துக்கிறேன்.
ஸோ இனி பார்த்தீங்கன்னா கேக்கோட ஃப்ரண்டில் அந்த பிக்சர் வைக்கணும். அது வந்து அப்படியே எடுத்து நான் வைக்கல, டேரெக்டாக எடுத்து வைக்கல. ஸோ அந்த ஃப்ராக்கு ஃப்ரில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்ஷன் வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இடுப்புக்கு மேலேயும் அப்புறம் கால் அந்த லெக் போர்ஷன் இந்த ரெண்டும் மட்டும்தான் நான் கேக்கில் வந்து அந்த பிக்சர் ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். ஸோ இனி வந்து அந்த ஃப்ராக்கோட ஃப்ரில்ஸ் அதை நான் க்ரீமில் தான் டெக்கரேட் பண்ண போகிறேன். ஸோ அது ஜஸ்ட் ஒரு மார்க்கிங் போட்டுக்கலாம், எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத நான் ஒரு ஸ்டிக் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இனி இந்த ஃப்ரில்ஸ் கொடுக்குறதுக்கு நான் வந்து ரோஸ் பெட்டல் நாசில் எடுத்துருக்கிறேன். ஸோ இது நம்ம நார்மலாக இப்போ ரோஸ் பெட்டல்ஸ் போடுவோம் இல்லையா, அந்த சேம் அதே மாதிரி அது இன்னொரு டைப்லையாக தான் அந்த ஃப்ராக்குக்கு ஃப்ரில்ஸ் வந்து நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு அவுட்லைன் ட்ரா பண்ணியிருந்தோம்ல, அது ஃபுல்லாகவே கவர் ஆகிறது மாதிரி மேலேயாக ஒரு 2-3 ஸ்டெப்ஸுக்கு வந்து அந்த ஃப்ரில்ஸ் வந்து நான் போட்டு விட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஏதோ லைட்டிங் ப்ராப்ளம்னால ரொம்ப ஒரு மாதிரி பிளர்ராக இருக்குது இடையா, சாரி. கேக்கோட பாட்டம் டயர், அப்புறமா அந்த செகண்ட் டயரோட அந்த கேப்பு, தென் டாப் டயர் அந்த எட்ஜஸ், அதில் எல்லாத்துலேயுமே வந்து நார்மல் சின்ன அந்த டாட் டிசைன் மாதிரி பைப்பிங் பண்ணி கொடுத்துக்கிட்டேன். ஸோ லாஸ்ட்டாக ஃபாண்டனில் ஒரு போஸ் செய்து எடுத்தோம் இல்லையா, அது வந்து அந்த ஃப்ராக்குக்கு பேக்கில் இருக்கிற மாதிரியே வச்சு விட்டுக்கலாம். அப்புறமா நேம் ஒவ்வொரு லெட்டர்ஸ் வந்து டாப்பர்ஸ் மாதிரி செய்து எடுத்தோம் இல்லையா, அதையும் வந்து கேக்கோட டாப்பில் அந்த ஆர்டர் வைஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பேலன்ஸ் ஸ்பேசஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து எம்டியாக ப்ளைனாக எல்லாமே இருக்கிறதுக்காக இந்த லைட் பிங்க் கலர்லேயே டிஃப்ரெண்ட் சைஸஸில் உள்ள சுகர் பால்ஸ் வச்சு ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணி எடுத்தேன். கேக்கோட டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த கேக்கோட டெக்கரேஷன் ஒர்க்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். அதை எப்படி செய்யணுங்கிற ஐடியாவும் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேறு ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.